வேளமிளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த ஒரு பதிவில் ரசவாதிகளும் மாயாவிகளும் என்று என்னுடைய அனுபவத்தில் ஒன்றிரண்டை நான் கூறியிருந்தேன். இவை மிக மிக ஒரு சாதாரணமான செய்திகள். எனவே இது போன்ற செய்திகளுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றாலும் பலருக்கும் ஒரு ஜோதிடன் என்ற முறையிலும் ஒரு சாமானியமாக மக்களுடைய மனநிலையை பல ஆண்டு காலம் அவர்களோடு பழகி தெரிந்து கொண்டவன் என்ற முறையிலும் மனிதர்கள் இது போன்ற கணக்கில்லாத ஒரு கலைகளுக்கு கட்டுப்பட்டு வழி தெரியாமல் மயங்கி நிற்கிற ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். இதில் படித்தவர் படிக்காதவர் விவரம் தெரிந்தவர் என்றெல்லாம் எந்த பேதங்களும் இல்லை. அனைவருமே இதற்கு இலக்காகிறார்கள். அதற்கு ஜாதகம் முன்வினை என்பது வேதாந்த ரீதியாக ஞான ரீதியான ஒரு பதிலாக இருக்கிறது. விதியில்லாமல் இவர்கள் அதுபோல செய்ய மாட்டார்கள். அந்த விதிதான் இவர்களை இதை தீர்வு செய்கிற நபர்களை தேடி செல்ல வைக்கிறது. ஆனால் நான் ஆரம்ப முதலே வலியுறுத்துகிற ஒரு விஷயம், நான் மட்டுமல்ல, நம் நாட்டிலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் மகான்கள் இவர்களெல்லாம் வலியுறுத்திய செய்தி என்ன என்றால், மானிட சுதந்திரம் என்று அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப இறைவன் வழங்கியிருக்கிறார். இந்த சுதந்திரம் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் அனைத்தும் இறைவன் செயல் என்று எந்த விதமான மன உபாதையும் இல்லாமல் ஒருவன் இருந்து விடலாம். இந்த குறைந்த அளவு சுதந்திரத்தின் மூலமாகத்தான் இவன் பாவ புண்ணியங்களை ஈட்டுகிறான். ஆகவேதான் இந்த வாணிபம், பிறப்பு இறப்பு என்ற இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே செய்த வினைகளை அனுபவித்து முடித்துவிட்டால் அவனுடைய பிறவி ஒரு நிலையில் நின்றுவிட வேண்டும். ஆனால் நிற்கவில்லை, நிற்பதும் இல்லை. காரணம் என்ன என்றால், மேலும் மேலும் இவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர எல்லைகளுக்குள்ளாக நல்வினை தீவினைகளை செய்து கொண்டே இருக்கிறான். இவைதான் பிறவிக்கு காரணமாக அமைகிறது. இதனுடைய அடிப்படை என்ன என்றால் ஆசை, அறியாமை, தெளிவின்மை. இவற்றின் காரணமாக இறைவனால் வைக்கப்பட்ட சட்டதிட்டங்களையும் நீதிகளையும் அறிந்து கொள்ள பலவிதமான உபாயங்கள் இருந்த போதிலும், ஜோதிடம், கைரேகை, சாமுத்திரிகம் போன்ற எளிய வழிகள் இருந்தாலும், அதற்கு மேலான சில தேவதா சக்திகளுடைய ஆற்றல்கள் மூலமாக தங்களுடைய எதிர்காலத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், சிரமப்படாமல் பல நன்மைகளை அடைந்து விடலாம் என்றும், அடியோடு விதியை மாற்றிவிடலாம் என்றும், இப்படி பலவிதமான கற்பனை செயல்களுக்கு தங்கள் மனதை தாங்களே ஆட்படுத்திக் கொள்ளுகிற சூழ்நிலையில் இதுபோன்ற செய்திகளை விவரித்து கூறுகின்ற அனைவருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு, அதில் ஒரு ஈடுபாடு மனிதர்களுக்கு வருவதில் வியப்பில்லை. காரணம், எதிர்காலத்தை துன்பமில்லாமல் கழிக்க வேண்டும் என்பதில் அனைவருமே ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். துன்பத்தை வரவேற்பது மிக அரிதான ஒரு மனிதர்களால் மட்டுமே முடியும். கடந்த நிலை பெற்ற ஞானிகளுக்கு இன்ப துன்பமும் இருவினை வாதனைகளும் அவர்களுக்கு இல்லை.
அதுவே ஞானம் என்று கூறப்படுகிறது. அந்த ஞான நிலை அடையும் வரை இந்த இருவினை வாதனைகளும் துன்பத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சியும் மனிதனை முன்னே தள்ளிக்கொண்டே செல்லுகிறது. துன்பம் நிவர்த்தியாகிறதா என்று பார்த்தால், அதாவது மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறதா என்றால் அது ஒரு நிலையில் இருக்கிறது. அது ஞான நிலையில் ஊன் உடம்பை விட்டு நம்முடைய உண்மையான வடிவாகிய அந்த ஆத்மா நான் என்று செவி வழியாகத் தெரிந்து அதை மனோ கற்பனையால் யூகித்து அதை உள்ளபடியே தான் ஆன்மா என்று தன்னைத்தானே தரிசனம் செய்து கொண்டால் மட்டுமே ஒரு மனிதன் நிரந்தர இன்பத்தை பெற முடியும். இதுதான் பக்தி, யோகம், ஞானம், சரியை, கிரியை என்று அனைத்தும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. இதனுடைய படிப்படியான வளர்ச்சிதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே தன்னைத்தான் அறியும் அறிவே தலையறிவு, பின்னை அறிவெல்லாம் பேயறிவு என்று ராமலிங்க வள்ளலார் கூறுகிறார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆகவே தான் ஜீவஸ்வரூபமாக இறைவனுடைய ஒரு கூறாக தாம் இருக்கிறோம், நமக்கு எந்த விதமான அச்சங்களும் இல்லை, பயங்களும் இல்லை, துன்பங்களும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் வர வேண்டுமென்றால் அவன் இந்த ஊன் உணர்வு தொடர்பை முற்றிலும் கைவிட வேண்டும். இந்த ஊன் உடம்புக்கு உள்ளே இருந்து கொண்டு வினைப்பயனால் வந்ததுதான் இந்த ஊன் உடம்பு. அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் மாற்ற முடியாததாக இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கடுமையை குறைப்பதற்காக மானிட சுதந்திரம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவுகளிலே இறைவன் வழங்கியிருக்கிறார். அந்த அளவுகளை பயன்படுத்தி நல்ல விதமாக பயன்படுத்தி இந்த துன்பங்களை குறைத்து கொள்வதற்காக இறைவன் கொடுத்ததும், அதை வீணிலே செலவழித்து அதர்மத்திலும் அநியாய அக்கிரமங்களிலும் சுயநலத்தாலும் போட்டி பொறாமையாலும் அந்த வினையை 3 4 மடங்கு 100 மடங்கு பெருக்குகின்ற ஒரு நிலையையும் இறைவனே வகுத்திருக்கிறார். இதனால் இந்த பிறப்பிறப்பு சுழல், இந்த கதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் பல கலைகளிலே இந்த தேவதா சக்திகளை அழைத்து உதவிகளை கேட்பது என்று வெகுகாலம் தொட்டு இருக்கிறது. அதை ஞானிகள் சாதாரணமாக கூறிச் சென்றார்கள். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் என்று தாயுமான சுவாமிகள் கூறுகிறார். வானலோகவாசிகள் என்று பொதுவாக விண்ணவர் என்று கூறிவிட்டார். அதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. அதில் பலவிதமான பெயர்களெல்லாம் ஒரு சம்பிரதாயத்திற்காக ஏற்பட்டது. ஒரு வேலையை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. பொதுவாக இப்போது தாசில்தார் என்றால் அவர் சிவில் சப்ளையில் வேலை செய்தால் அவர் சிவில் சப்ளை தாசில்தார். வருவாய்த்துறையில் வேலை செய்தால் அவர் தாசில்தார் என்று அழைக்கப்படுகிறார். அதுவரை கலால் துறையிலும் வேலை செய்கிறார்கள். அப்போது கலால் துறை தாசில்தார். அவர் எந்த இடத்தில் எந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த அடையாளத்தோடு அவரை அழைக்கிறார்கள். அதுபோலவே ஐஏஎஸ் என்று படித்து வருகிறவர்கள் மாவட்டத்தை ஆட்சி செய்யும் போது அவர் மாவட்ட கலெக்டர் என்று இருக்கிறார். அதுவே பல்வேறு இலாக்காக்களுக்கு தலைவராகும்போது அதனுடைய டைரக்டர், துணை டைரக்டர் என்றெல்லாம் அது செய்கிற வேலையை பொறுத்து மாறுகிறது. தகுதி ஒன்றுதான். அதைப்போல இந்த யட்சணி தேவதைகள் என்றும் பூத தேவதைகள் என்றும் இறந்து போன ஆவிகள் சூட்சும தேகிகள் என்றும்
கந்தர்வர்கள் என்றும் யட்சர்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. இவையெல்லாம் பெயர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று சர்வசாதாரணமாக இவையெல்லாம் பேசப்படுகிறது. முந்திய காலங்களில் பெரியவர்கள் கூறுவார்கள், புத்தகங்களிலே அரிதாக சில குறிப்புகள் காணப்படும். அவற்றையெல்லாம் படிப்பதற்கு விவரந்தெரிந்த பெரியவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அச்சுக்கலைகளிலே இந்த மாந்திரிக விஷயங்கள் வந்தபோது அவற்றை படிப்பதற்கு விவரந்தெரிந்த பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவன் தேவையில்லாத ஒரு மனதிலே சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு குழம்பிக் கொண்டு வழி தெரியாமல் சிக்கலிலே போய் மாட்டி விடுவான் என்ற காரணத்தால் அவற்றை தடுத்தார்கள். அதுபோல இவையெல்லாம் பிற்காலங்களிலே ரகசியமாக வைக்கப்பட்ட அந்த கலைகள் பல பெயர்களெல்லாம் இன்று சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. அச்சுக்கலைகள் வந்த பிறகு இவையெல்லாம் அது அச்சிலே ஏற்றப்பட்டது. அதற்கென்று ஒரு மந்திரங்கள், அட்சரங்கள், கோடுகள், எந்திரங்கள் இவற்றை சொல்லி லட்சக்கணக்கான மந்திரங்களை ஜபித்தால், இன்னென்ன பொருள்களை வைத்து படையலை வைத்து ஜபித்தால் உங்களுக்கு அது சித்தியாகும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது, நூல்களிலும் இருக்கிறது. ஆனால் அதற்கு மிகுந்த கட்டுப்பாடுகள், பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த சொல்லிக் கொடுத்த குரு மூலமாக கேட்டால் அந்த குருவுமே தப்பித்துக் கொள்வதற்கு வழிகள் இருக்கிறது. கழுத்தளவு நீரிலே இத்தனாவது இந்த நட்சத்திரத்தில் இந்த நேரத்தில் செய்ய வேண்டும், ஒரு நாளைக்கு இத்தனை உரு ஜபம் செய்ய வேண்டும், இப்படி 4,00,000 5,00,000 உரு ஜபித்தால் அது தேவதை உனக்கு பிரத்யட்சமாக வரும். அந்த நேரத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே உன்னை அழித்துவிடும். இப்படியெல்லாம் பல கட்டுப்பாடுகளை விதித்து இந்த மந்திரத்தை ஒரு குருவே சொல்லித் தருகிறார் என்றாலும், அவனுக்கு ஏதேனும் உண்மையிலேயே இவர் அதை சித்தி செய்து அந்த தேவதைக்கும் மேலான இறைவனுடைய அனுக்கிரகத்தை இவர் பெற்றிருந்தால் மட்டுமே அந்த தேவதா சக்திகளால் இடையூறு வரும்போது இவரால் அதை தடுக்க முடியும். இவரே ஏதோ அங்கங்கு பல பேருடைய இவருக்கு முந்தியவருடைய வாய்ச்சொல்லை கேட்டு அந்த தேவதா சக்தி என்று ஒரு பெயரில் வருகிறது என்றால் அது அவர்தானா என்று நம்மால் அதை நிர்ணயிக்க முடியாது. வான்வெளியிலே கணக்கில்லாத சக்திகள் இருக்கிறது. யாரோ ஒருவர் வருவார், ஒரு செயல்களை செய்கிறார்கள். அதை இது தனதா யட்சினி தான் செய்தது, காமரூபிணி செய்தது, வட யட்சினி செய்தது என்றெல்லாம் நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ப பல பெயர்களை வைத்திருக்கிறோம். அது 64 என்று அனைத்திலும் பைரவர்களில் 64 என்று கூறுவார்கள். யக்ஷனி தேவதைகளும் 64 என்று கூறுகிற வழக்கமும் இருக்கிறது. அவையெல்லாம் விரித்து நிறைய கூற வேண்டும். 64 என்பது 64 கலைகள் என்று சொல்வார்கள். இந்த கலைகள் என்பது இந்த ஓவியம், நடனம், நாட்டியம், சங்கீதம் என்று அதற்கும் கலை என்றுதான் பெயர். சந்திரகலை, சூரியகலை என்று சொல்வார்கள், அதற்கும் கலை என்று பெயர். ஒளிகளினுடைய சிதறல்களுக்கும் கலை என்று, ஒளிக்கீற்றுகள், அதற்கும் கலை என்றுதான் பெயர். இந்த இடத்தில் இதை ஒளிக்கீற்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சிலா ரூபத்தை ஸ்தாபிக்கிறோம் என்றால் அதிலே கலைகளை ஆவாகனம் செய்வார்கள். இந்த கலைகள் என்பதும் இந்த 64 கலைகள் என்பதும் வேறு. அகார, உகாரம், மகாரம், பிந்து, நாதம் என்ற 5ற்கும் 5, 8, 16, 13, 12 என்று 64ஆக பிரித்து இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள்தான் தலை முதல் பாதம் வரை ஒரு விக்கிரகத்திலே கலைகளாக ஏற்றப்படுகிறது. அந்த விக்கிரகத்திற்கு அபிஷேகங்கள், கும்பாபிஷேகம் போன்றவை செய்ய வேண்டும் என்றால் கலாகர்ஷணம் என்ற ஒரு சடங்கு இருக்கிறது.
அது கலசத்தில் ஆகர்ஷம் செய்வது என்று பலரும் எண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. உண்மையில் அதன் தன்மை அப்படி அல்ல. விக்கிரகங்களிலே இருக்கிற கலைகளை ஆகர்ஷித்து ஒரு படத்திலோ மற்ற ஒரு திரை சீலையிலோ அதை எழுதி வைப்பார்கள். இதைத்தான் அந்த கலாகர்ஷணம் என்று கூறினார்கள். இது 64 கலைகள் அனைத்து திருமேனிகளிலும் இருக்கும். அது பரிபூர்ணமாகவும் இருக்கலாம், சில கலைகள் மட்டும் இருக்கலாம். அந்த கலைகள் செய்கிற பூஜைகள் மூலமாக பிரகாசிப்பதும் ஒளி மழுங்கி போவதும் இருக்கிறது. இப்படி பல நிலைகள் அதில் உண்டு. ஆகவே பெயர்கள் பைரவர் என்றால் 64, யக்ஷினி என்றால் 64 என்று அது ஒரு பொதுவான ஒரு கணக்கு. இதற்கு பெயர் வைத்ததெல்லாம் தனதா யக்ஷினி, ரதிப்பிரியா, கனகவதி, ஸ்வர்ண யக்ஷினி, கர்ண பிசாசினி, சந்திரிகா யக்ஷினி, அனுராகி என்று ஒன்றை கூறுகிறார்கள். இந்த வட யக்ஷினி என்று பலரும் அதை சாதாரணமாக கூறக்கூடிய யக்ஷினிகளில் ஒன்று. பத்மாவதி என்றும், இரத்த கம்பள யக்ஷினி என்றும், பத்மினி யக்ஷி என்றும், சந்திராமிர்த யக்ஷினி என்றும், அங்கோல யக்ஷினி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இரத்த கம்பளி என்றும் கூறுகிறார்கள். இவையெல்லாம் அந்த தேவதா சக்திகள் என்ற பெயரில் வருகிற அந்த தேவதைகள் எதை நாடுகிறதோ அல்லது எதை வழங்குவதற்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறதோ அதை பொறுத்து இந்த பெயர்கள் உருவானதே தவிர, இப்போது தனதா யக்ஷினி என்றால் ஒரே ஒரு யக்ஷினி இருந்து கொண்டு செயல்படுகிறது என்றுதான் மனித மனம் நினைக்க தோன்றும். அப்படி அல்ல. எங்கு இருந்து கோடிக்கணக்கான பெயர்கள் அந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் அது ஒரே சக்தி 1,00,000 உருக்கொண்டு சென்று அந்த வேலைகளை செய்துவிடும். இதுதான் இறைவன் செய்த மாயம். இறைவனையே ஒரு நாம ரூபத்திற்குள் நம்முடைய ஞானிகள் அடக்கி சொல்லவில்லை. மிகப்பெரிய ஞானியாகிய மணிவாசக பெருமான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று கூறிவிடுகிறார். அவருக்கு ஒரு நாமமும் இல்லை, ஒரு உருவமும் இல்லை. நாம் நம்முடைய வசதிக்காக மகிழ்ச்சியின் பொருட்டு, பக்தியின் பொருட்டு நாம் பல நாமங்களை 1000 திருநாமங்கள் என்று சகஸ்ர நாமம் என்று வைத்து நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அதைப்போல இறைவனுடைய நிர்வாகிகளுக்கு நிர்வாக வசதிக்காக ஒரு பெயர்களை அது எதை வழங்குகிறதோ அந்த பெயர்கள் பின்னால் நம்முடைய அறிஞர்களாலும் மகான்களாலும் சூட்டப்பட்டது. அது ஏதோ ஒன்றே ஒன்று இருக்கிறது, ஒருவனுக்கு மட்டும் வருகிறது, அப்படியெல்லாம் இல்லை. எங்கும் நிறைந்த ஒரு பரம்பொருள், ஆம்னி பிரசன்ட் என்று கூறுவார்கள். பிராணவாயு இல்லாத இடம் பூமண்டலத்தில் இல்லை. பிராணவாயு இல்லாவிட்டால் இவன் உயிர் வாழ முடியாது. பஞ்சபூதங்களிலே ஒன்றான அதுவே எங்கும் பறந்திருக்கிறது. இந்த இறை சக்தியெல்லாம் அணுக்கதிர்களை விட அதிநுட்பமானவை. அவை இல்லாத இடமே இல்லை. அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் என்று முடித்து விடுகிறார். அணுவுக்கு அணு, அதற்கப்பால் நீ எவ்வளவு அதை நுணுக்கிக் கொண்டே சென்றாலும் அதுவுக்கும் அப்பாலாக இருப்பது இந்த இறை அருள், இறை சக்தி என்று அவை பிராட்டியார் கூறுகிறார். ஆகவே நுட்பத்திலும் நுட்பமான இந்த விஷயங்களை மிக மிக சாதாரணமான உபகரணங்களாகிய மனிதனுடைய மெய்வாய், கண்மூக்கு, செவி இவற்றை மட்டும் வைத்து கொண்டு ஆராய்ந்து முடிவெடுப்பது என்பது முழுமையான பயனை ஒருபோதும் தராது. அனைத்து உண்மைகளுக்குள்ளும் சென்று ஆராய்ந்து அதற்கென்று இந்த 3வது கண் என்ற அந்த விசேஷமான ஒரு திவ்ய திருஷ்டியின் மூலமாகவும் இறைவனுடைய பரிபூரண கருணா கடாட்சத்தாலும் அறிகிற செய்திகள்தான் இவை. வான்வெளியில் நிரம்பி இருக்கிற பல செய்திகளை இறையருளால் அறிந்து கூறுகிறதில் அதில் பல நிலைகள் இருக்கிறது. அந்த மனிதனுடைய தவ ஆற்றல் எந்த அளவு இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் இது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு வெளிப்படுகிறது.
எந்த மனிதர் எப்படி கோரினாலும் அதுவே இறுதி என்று இது போன்ற ஆன்மீக விஷயங்களில் தீர்மானித்து விட முடியாது. ஒரு விஷயம் 1,00,000 பேருக்கும் அது அப்படியே பொருந்தும் என்றும் தீர்மானிக்க முடியாது. ஆகவே நான் இன்று விளக்குவதற்கு நான் முயற்சிப்பது என்ன என்றால், மனிதர்களுக்கு இதிலே மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த வட யட்சணி என்று சொல்லுகிறார்கள். அதற்கு விளக்கங்கள் கூட தெரியாமல் அதை பயன்படுத்தக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். வடம் என்றால் வடவிருட்சம் என்றால் ஆலமரம் என்று பெயர். இந்த வட யட்சணியை சித்தி செய்வதற்கு ஆலமரத்தின் கீழ் சென்றுதான் செய்ய வேண்டும் என்பது விதி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுக்கு வடபத்திர சயனர் என்று பெயர். இதை நான் முன்பே பல பதிவுகளில் பலருக்கும் கூறியிருக்கிறேன். அவையெல்லாம் வெளியிலே வராமல் ஒரு சில அன்பர்களுக்கு மட்டும் நான் பேசியவற்றில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வடபத்திர சயனர் என்று அந்த இறைவனுக்கு பெயர். வடபத்திரம் என்றால் ஆலிலை. இந்த ஆலிலையை படுத்திருக்கிற கிருஷ்ணனுடைய ஓவியத்தை அனைவரும் பார்த்திருப்பார்கள். அது ஜலப்பிரளய காலத்தில் அந்த ஆலிலையிலே கிருஷ்ண பரமாத்மா சிறு குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று இந்த ஆலமரத்தின் கீழ்தான் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை உபதேசித்தார் என்றும் இருக்கிறது. இந்த வட யக்ஷினி என்பது அதற்கு கீழே இருந்து ஜபம் செய்தால் வந்துவிடும் என்று இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு செய்தி அளவிலே இருக்கிறதே தவிர, செயல்முறைப்படுத்துவது என்பது மிக கடினமான விஷயம். இதை நீங்கள் நேரடியாக ஒரு சாதாரண கிராம அலுவலர், அந்த காலத்து இராஜாங்க முறையை என்றே வைத்துக் கொள்ளலாம். தற்போதுள்ள முறையை விட்டுவிடலாம். ஒரு தலையாரி, ஒரு காரியஸ்தர், இப்படி அரண்மனையிலே ஒரு எளிதில் அணுகக்கூடிய நபர்களை வைத்து ஒரு காரியத்தை சாதிப்பது, அரசரிடமோ மந்திரி பிரதானிகளிடமோ இது போன்ற பல ஆள்களிடம் செல்லாமல் அதன் அமைப்பில் இருக்கிற சாமானியர்களோடையே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்ந்து விடுகிறவர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேலான விஷயங்கள் என்று வருகின்ற போது அவர்கள் அதற்கு உயர்ந்த நிலை பெற்றவர்களை அணுகுகிறார்கள். அந்த அரசரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்ற நபருக்கு இந்த கீழ்நிலை மனிதர்கள் அவர்கள் உதவ வேண்டும் என்று அவர்களை போய் இவர்கள் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அரசரோடு ஒருவர் நெருங்கி பழகுகிறார் என்பதை அறிந்து கொண்ட இந்த சாதாரண ஊழியர்கள் இவரை அடையாளம் கண்டு இவரை பார்த்தவுடனே அந்த வேலையை செய்து கொடுத்து விடுவார்கள். அதுபோல இறைவனுடைய அனுக்கிரகத்தை நேரடியாக பெறுவது என்பதுதான் இதில் தலை சிறந்ததாகவும் முதல் தரமாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதை விடுத்து செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி என்று கூறியிருக்கிறார்கள். தனதாயக்ஷினியை வழிபட்டால் அது இவனுக்கு வேண்டிய செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுபோல் ஸ்வர்ண யக்ஷினி அல்லது கனகா யக்ஷினி, கனகம் என்றாலும் தங்கம் என்றுதான் பொருள். அதுபோல அது செல்வத்தை கொடுக்கும் என்று அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதிலே இந்த அங்கோல லட்சுமி என்று யக்ஷினி என்று கூறுகிறார்களே, இவையெல்லாம் மிகவும் அபாயகரமானது. இந்த ஐங்கோல யக்ஷினி என்பதைத்தான் அங்கோல யக்ஷினி என்று கூறுகிறார்கள். இதனுடைய தன்மையை பொறுத்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் ஆதி முதலாக விவரித்து எவருக்கும் கூறுவதில்லை. இதை அதிகமாக நான் ஆதரிப்பதும் இல்லை. காரணம் இவையெல்லாம் இருக்கிறது. இருக்கிறது என்றால் இவை நாம் நினைப்பது போல ஏதோ ஒன்று ஒரே இடத்தில் இருக்கிறது, சொன்ன உடனே வருகிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய மனமயக்கம். இறைவனுடைய நிர்வாகம் தெரியாத காரணத்தால் இது போன்ற குழப்பங்கள் இது எங்கும் நிறைந்திருக்கிறது. ஒரு தபால் பெட்டியில் போட்டால் அது நியூ டெல்லிக்கு இங்கிருந்து போக வேண்டும் என்றால் இவர் எங்கோ ஒரு இரும்பு பெட்டியிலே போடுகிறார். அது நியூ டெல்லிக்கோ அல்லது அதை தாண்டியும் கூட அது போகிறது. அப்படியெல்லாம் மனித நிர்வாகமே ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிற நிலையில்
இவையெல்லாம் அதை பற்றுவதற்காக சில வழிமுறைகளை சொன்னார்கள். அது எங்கும் அது பிரசன்னமாகியே தான் இருக்கும். அது எங்கும் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிற காரணத்தால், அது ஒரு மனிதனுக்கு ஒரு 100 உரு ஜெபித்தவுடனே கூட அதனுடைய தரிசனம் கிடைத்து விடலாம். இவன் 5,00,000 உரு போட்டாலும் இவனுக்கு அந்த ஜென்மத்தில் அந்த பிராப்த கர்மா இல்லாவிட்டால் இவனுக்கு அந்த தெய்வங்கள் வராது. இதைவிட மிக மிக அதிகமான வலிமை பெற்றவரும், சர்வ வல்லமை பெற்றவனுமாகிய அந்த இறைவன், அந்த ஈசன் மனிதனுடைய உடம்புக்குள்ளேயே குடியிருக்கிறார். இதைத்தான் ஞானிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார்கள். உன்னோடு உன் உடம்போடு ஜீவனோடு சிவன் ஒருபோதும் பிரிந்ததே இல்லை. சிவன் என்றிருந்தால் சக்தியை பிரிக்க முடியாது. சிவனும் சக்தியும் இந்த இரண்டிலிருந்து தான் அநேகமாகப் பிரிந்து அனைத்து கலைகளும் வெளியே சென்றது. ஆகவே இவனோடையே இருக்கிற அந்த இறைவனைப் பற்றி பிடிக்காமல் இந்த மனிதன் சுற்றி சுற்றி துன்பப்படுகிறான். என்னிடம் கணக்கில்லாத கேள்விகள், ஐயப்பாடுகள் எழுப்புகிறவர்கள் உண்டு. நானே மனிதர்களுடைய நிலையை கணித்து விட முடியும். ஏன் இப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த துறையில் நீண்ட காலமாக நான் ஈடுபட்டிருக்கிற காரணத்தால் என்னென்ன குழப்பங்கள் இவர்களை ஆட்டிப் படைக்கிறது என்பதெல்லாம் எளிதில் என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக புத்தகத்தின் வாயிலாக இந்த ஐயப்பாடுகளை தீர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அது ஒரு 5, 6 புத்தகங்களை வடிவத்தில் செய்தேன். அதற்கென்று ஒரு சரியான திட்டமிடுதல் என்பது இல்லாமல் சித்தன்போக்கு சிவம்போக்காக வாழ்கின்ற நான் சிலருடைய உதவியால் அதை செய்ய முடிந்தது. நான் எங்கும் அலையவில்லை. எழுதி கொடுப்பது மட்டுமே என்னுடைய வேலை. ஒரு அன்பர் அதை மிக சிரத்தையோடு செய்தார். அவர்தான் அதற்கு கோஆர்டினேட்டர். கழுகுமலையைச் சேர்ந்த அன்பர் நாராயணன் என்று அவருடைய பெயர். அவர்தான் இந்த நூல்களை பதிப்பிப்பதற்கு சகலவிதமான உதவிகளையும் செய்தவர். பொருள் செலவிற்காகவும் அவர் சில நபர்களை பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அது தவிர அதற்கு மேலே என்ன பொருள் வருகிறதோ அந்த பொருள்களை, அந்த பொருட் செலவை நானே ஏற்றுக்கொண்டு அதை செய்து அதை வெளியிட்டோம். இப்படி மனிதர்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்திக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இறைவன் எனக்கு இட்ட கட்டளையாக இருந்த காரணத்தால், இது ஒரு இரக்கத்தின்பால் இதை ஒரு மனிதர்களுக்கு விழிப்புணர்வு என்று நான் இதை ஆரம்பித்தேன். இன்று இது வேறு வேறு ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது நம்முடைய உடம்பிலே இருக்கிற ஈசனை விட்டுவிட்டு ஆரங்கமாக வரும் மாமறை ஓதியை கூர் அங்கமாகக் குணம்பயில்வாரில்லை. வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாகப் பிதற்றுகின்றார்களே என்று திருமூலர் பெருமான். இதைக் காட்டிலும் ஒரு ஞான விளக்கங்கள் எவரும் தர முடியாது. வேதங்களும் வேதத்தினுடைய 6 அங்கங்களாகவும் விளங்கி மறைகள் ஓதுகின்ற அந்த இறைவன் ஆரங்கமாக வரும் மாமறை ஓதியை கூரங்கமாகக் குணம்பயில்வாரில்லை. நம்முடைய உடம்பிலே ஒரு அங்கமாக அந்த இறைவன் இருக்கிறார் என்று எளிதாக அவரை நாடி அவருடைய அருளைப் பெற்று உய்வார் இல்லை. தனக்கு அந்நியமாக, தனக்கு அப்புறமாக வெகு தொலைவிலே அந்த இறைவனை வைத்து பார்த்து, விதவிதமான பிரிவுகளாக அவற்றை பார்த்து, பேரங்கமாக விளைவு செய்து, கணக்கில்லாத பெயர்களிலும் கணக்கில்லாத சக்திகளிலும் அவற்றையெல்லாம் பிரித்து கொண்டு சேரங்கமாக பிதற்றுகின்றார்களே, பலவிதமாக பிதற்றிக் கொண்டு அலைகிறார்கள் என்று மிகப்பெரிய ஞானியாகிய திருமூலர் பெருமான் கூறுகிறார். இது போன்ற ஒரு உயர்ந்த செய்திகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே நம் ஞானிகளால் கூறப்பட்டிருக்கிறது. எளிதில் எவரும் புரிந்து கொள்ளும் விதமாகவே இவைகள் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை புரிந்து கொண்டு விட்டால் இது போன்ற சில்லறை விவகாரங்களிலே மனித மனம் ஈடுபடாது. நீங்கள் என்னதான் தலையாரியிடம் பெட்டிஷன் கொடுத்தாலும் அது மேலே போக வேண்டிய அதிகாரி தான் அதை வழங்க வேண்டும். பெட்டிஷனை வாங்கி தலையாரி அதற்கு மேல் உள்ள நபரிடம் கொடுப்பார். அவர் அதற்கு மேலே உள்ள அதிகாரம் படைத்த
நபரிடம் கொடுப்பார். இப்படித்தான் அதற்கு செயல் இருக்கிறது. நேரடியாக ஒரு பெரிய அதிகாரி, ராஜாங்க அதிகாரியை பார்த்து கொடுத்து விட்டால் வேலை நடந்துவிடும். ஆகவே இன்று கையில் இருக்கிற விஷயங்களை வைத்துக்கொண்டு கண்ணுக்கு தெரியாத அளப்பரிய சக்தியை அளந்துவிட முடியாது. இந்த நரி வாலை வைத்து கடலை அளந்த கதை என்று கூறுவார்கள். இந்த கடல் எவ்வளவு ஆழம் இருக்கும் என்று நரி அளந்தது என்று கரை ஓரமாக சென்று வாலை நனைத்து இவ்வளவு இருக்குமா, இவ்வளவு இருக்குமா, அதற்கு வால் எவ்வளவு இருக்கிறதோ அதுவரை அந்த கடல் தண்ணீருக்குள் அது இருக்கும். இவ்வளவுதான் கடல் என்று அது முடிவு செய்வது போல கண் தெரியாமல் அலைய விட்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்திலே கணக்கில்லாத கலைகளையும் கணக்கில்லாத சக்திகளையும் வைத்து இவனுக்குள்ளே இருந்து ஆட்டிக்கொண்டிருக்கிறான் இறைவன். அந்த இறைவனிடம் நேரடியாக முறையிட வேண்டும் என்றுதான் ஞானிகளெல்லாம் வலியுறுத்தினார்கள். அதன் பிறகு நிர்வாக ஒழுங்குகளை பார்த்து சின்ன சின்ன வேலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் இறைவனை தொந்தரவு செய்வானேன் என்று நம்முடைய முன்னோர்களே சில சில்லறை வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இதை செய்யப்பா, இறைவனோடு நம்பிக்கை வை. நம்பிக்கை வைத்து இது இறைவனுடைய ஒரு கூறாக இவர் வைத்திருக்கிறார். இதுபோல செய்தால் உனக்கு உடனடியாக அந்த உதவி வந்து சேரும் என்று சில நுட்பமான வழிகளை நம்முடைய முன்னோர்கள் மனித சமுதாயத்தினுடைய நன்மையை கருதி இரக்கத்தால் ஏற்படுத்தி வைத்தார்கள். ஆனால் அடிப்படை செய்திகள் அனைத்தையும் தூக்கி எங்கோ போட்டுவிட்டு இது எதற்கோ அலைந்த கானல் நீரை பிடிப்பதற்கு அலைந்த கதையாகத்தான் இன்று மனித மனம் போய்க் கொண்டிருக்கிறது. கர்ணயட்சணியை பிடித்து விட்டால் எதிர்காலத்தை சொல்லிவிடலாமா? எதிர்காலத்தை சொல்லிவிட்டு பையை நிரப்புவது என்பதுதான் அதில் குறிக்கோள். இந்த குறிக்கோளோடு இவர்கள் கர்ணயட்சணியை அணுகினால் அது ஒருபோதும் உதவி செய்யாது. இறைவனே செய்கிறார் என்றபோது இறைவனுடைய ஏவலாள்களாகிய இவைகளெல்லாம் வந்து உடனே செய்ய வேண்டும். இறைவன் உத்தரவிட்டால் இவர் கர்ணயட்சணி மந்திரமே ஜெபிக்க வேண்டாம். அந்த கர்ணயட்சணியே வந்து இவருக்கு அந்த வேலையை செய்து விடுகிறது. இவர் இறைவனோடு முழுமையான ஒரு அருளை பெற்றிருந்தால் தனதா யக்ஷினி கொண்டு செல்வத்தை கொடுத்து விடுகிறது. காமரூபிணி சகல ஆசைகளையும் பூர்த்தி செய்து வைக்கிறது. இதுதான் இதனுடைய கணக்கு. இவர்களுக்கு மானிட உடம்புகளெல்லாம் இல்லை. இதை பற்றிய கற்பனை கதைகள் கணக்கில்லாமல் இருக்கிறது. மானிட உடம்போடு வருகிறது. மானிட உடம்பு என்று மானிடன் என்று இறைவனே பிரித்து படைத்து வைத்திருக்கிறார். எலும்பும் சதையும் இரத்தமும் நாளங்களும் கொழுப்பும் அனைத்தையும் சேர்த்து வைத்து ஒரு சுவர் வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் மனித உடல். இந்த மனித பெண்களிலே பத்மினி, சித்தினி, அத்தினி, சங்கினி என்று 4 விதமாக இந்த சாமுத்திரிகா லட்சணப்படி மனித பெண்களை பிரிக்கிறார்கள். இது பத்மினி யக்ஷினி என்றே ஒரு யக்ஷினியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உத்தமமான ஒரு லட்சணங்கள் பொருந்தியவர்களை பத்மினி என்று சொல்லுவார்கள். அது சாஸ்திர சம்மதமாக அனைத்துமே அந்த ஒரு வடிவெடுத்தது போல எந்த விதமான குறைகளும் கூற முடியாத ஒரு அங்க லட்சணங்களை பெற்ற உயர்ந்த நிலை பெற்ற பெண்களை பத்மினி பிரிவைச் சேர்ந்த பெண்கள் என்று கூறுவதுண்டு. சித்தினி என்பது அதற்கு அடுத்த நிலையில் வருகிறது. அத்தினி என்பது அத்தி என்றால் யானை. இந்த யானை போன்ற அந்த வடிவங்கள் மிக விகாரமாகவும் பெரிய பெரிய கை கால்கள் என்று இதுவெல்லாம் சாமுத்திரிகா லட்சணங்களிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூறப்பட்டது. அதில் பெண் புருஷ சாமுத்திரிகம், ஸ்திரீ சாமுத்திரிகம் என்று இருக்கிறது. அந்த ஸ்திரீ சாமுத்திரிகத்தில் இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது. சங்கினி என்பதெல்லாம் அது இதற்கெல்லாம் பல பொருள்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய தலை முதல் கால் வரை அவருடைய உருவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த வழிமுறைகள் இருந்தது. இதனால் பல அபாயங்கள் ஏற்பட்டு பல பெண்களுக்கு திருமணமாவதில்லை. இவற்றை கண்டுபிடித்து அந்த நபர்களை ஒதுக்குகிறார்கள். மனிதர்களிடையே என்னென்ன லட்சணமுடையவன் என்றெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு அதிகமாக பார்ப்பார்கள். இந்த கால் விரல்களை எல்லாம் பரிசோதிக்கிற வழக்கம் உண்டு. அது சில சில விரல்கள் விலகி இருந்தால் இந்த பெண் குடும்பத்தை பிரித்து விடுவாள் என்றெல்லாம் இருக்கிறது. நடைமுறையில் அது உண்மையாகவும் பலவற்றை நானே பார்த்திருக்கிறேன்.
இது போன்ற துன்பங்களுக்காக இந்த கலைகளெல்லாம் ஒரு நிலையில் மறைக்கப்பட்டது, எரித்து அழிக்கப்பட்டது, வேறு விதமாக குழப்பி எழுதப்பட்டிருக்கிறது. அநேக விஷயங்கள் இன்று நம் கையில் கிடைப்பது அத்தனையும் யதார்த்தம் என்றோ உண்மை என்றோ எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த துறையில் சென்று அனுபவித்து அதை தரிசித்து கூறிய ஞானிகள் எவரேனும் இருந்தால் அவர்கள் கூறுவதை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, நூல்களில் கூறப்பட்ட விஷயங்களை அப்படியே வைத்து எடுத்துக்கொண்டு, இது எட்டாத கனிக்கு ஆசைப்பட்டது போல, இருக்கிற ஒரு விஷயத்தை இறைவனிடம் கேட்டு பெறுவதை விட்டுவிட்டு மனிதர்கள் பறப்பதை பிடிப்பதற்கு பலவாறு கேள்விகளை கேட்கிறார்கள். இன்று பலரும் அதுபோல அன்று தொட்டு இன்று வரை நூல்கள் வாயிலாகவும் பலவிதமான ஊடகங்கள் வாயிலாகவும் இறை நிர்வாகத்தில் உள்ள அடிப்படை விஷயங்களையே பிரதானமாக கருதி கொண்டு அவற்றையே போதிக்கிற ஒரு நிலை மனிதர்களை ஒரு சாமானிய நிலையில் வைத்திருக்கின்ற ஒரு செயலாகவும், அதில் நிச்சயமாக முழுமை பெறுவது என்பது இயலாத காரியம் என்ற ஒரு நிலையிலும், அனைத்தும் வெறும் தகவல் என்ற அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறது. இதை செய்து சித்தி பெற்று அதன் அதன் காரியங்களை செய்தவர்கள் என்பவர்கள் மறைந்தே வாழ்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது கடினம். அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய ஆற்றலை பயன்படுத்த மாட்டார்கள். இறைவனே பார்த்து செய்தால்தான் அந்த நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் இது போன்ற ஆற்றல்களே வருகிறது. இல்லாவிட்டால் அவர்களிடம் இந்த ஆற்றல் இருப்பதே தெரியாமல் போய்விடும். வெகு காலங்களுக்கு முன்னால் இது பத்திரிகை செய்தியாக வந்தது. ஒரு நபர் ஒரு சாமானிய பிச்சைக்காரர் போல ரயிலிலே நகரப்பகுதி சென்னை என்று எனக்கு நினைவு. சென்று கொண்டிருக்கும்போது கூட இருந்த அந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு 5, 6 பேர்கள் இது போன்ற ஒரு சாதாரண இவர் ஒரு பிச்சைக்காரன் போல் இருக்கிறார் என்று மிக கடுமையாக இவரை கேலியும் கிண்டலும் செய்து அவருடைய பொறுமையை அளவுக்கு அதிகமாக சோதித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இவரும் ஆன மட்டும் பொறுமையாக அதை கண்டுகொள்ளாமலே இருந்திருக்கிறார். அதில் ஒரு பையன் சற்று வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. அவனுடைய ஆட்டமும் தொல்லையும் அதிகமாக இருந்திருக்கிறது. இவரும் ஆன மட்டும் பொறுத்து பார்த்துவிட்டு இவர் இறங்க வேண்டிய இடத்திலே சிறிது விபூதி எடுத்து அப்படியே கையில் வைத்து அந்த பையனுடைய முகத்துக்கு நேரே ஊதிவிட்டு சென்று விட்டார். இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லை என்றால் இவருடைய களியாட்டம் குறையவில்லை. ஆனால் இந்த பையனுக்கு அதோடு பேச்சு நின்று போய்விட்டது. அவனிடம் கேட்கிறார்கள். அவன் ஒன்றும் தெரியாமல் வெறும் சத்தம்தான் இடுகிறான். குரல் அடியோடு போய்விட்டது. பேச்சு இழந்து விட்டான். அதன் பிறகு இவர்கள் எந்த புகைவண்டி நிலையத்தில் இவர் சற்று வசதியான குடும்பம் என்று பல விதங்களிலே தேடி பிடித்து அவர்கள் தெற்கு பகுதியிலே நாகர்கோயில் இந்த பகுதியை சார்ந்தவர் என்று பலகாலம் அலைந்து துப்பு பிடித்து வந்து இந்த பிச்சைக்காரர் போல் இருந்த அந்த நபரிடம் சென்று சரணாகதி அடைந்து மன்னிப்புகளை கேட்டவுடன் அவர் அதற்கு மாற்று செய்து, போ, எனக்கு உன்மேல் பேச்சு வந்துவிடும், இதுபோன்று யாரையும் எளிதாக எடை போட்டு கிண்டல் கேலி எல்லாம் செய்யாதே என்று தக்க அறிவுரைகளை கூறி அவருடைய பெற்றோர்களுக்காக இவனை மன்னித்தார் என்று ஒரு செய்தி உண்டு. இது செய்தியாக வெளியே தெரிந்து வந்தது. நடைமுறையில் வாழ்க்கையிலே என்னை போன்றவர்கள் சாதாரணமாக இவற்றை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வருவான், ஏதோ ஒன்றை கேட்பான், விவரம் தெரியாமல் இவர் என்ன என்று கேட்டால் சொன்ன வார்த்தை அப்படியே பலித்துவிடும். அதுபோல இது போன்ற நபர்களிடம் பேசுவது எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. எல்லோரிடமும் ஒன்றுபோல் பேச முடியாது. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். ஒருவனுடைய உருவத்தை வைத்து அவனுடைய உள்ளத்தை எடை போடாதே. அது கூட இருக்கலாம், குறை இருக்கலாம். மிகப்பெரிய தேருக்கு அச்சாணிதான் அதற்கு அந்த தேருக்கே ஓடுவதற்கு உதவியாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே
எது சரியான வழி, ஆபத்துக்கள் இல்லாத வழி என்று தேர்ந்தெடுக்க வேண்டியது மனிதர்களுடைய கடமை. அது மனித சுதந்திரத்திலே இருக்கிறது. உலகம் பலவிதமான செய்திகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். அதில் எத்தனை ஆபத்துக்கள் இருக்கிறது, சுற்று வழியா, தொல்லை நிரம்பியதா, அதைவிட எளிதான வழிகள் இருக்கிறதா என்று பலரிடம் பலருடைய வாய்மொழிகளை கேட்டு சிந்தித்து தாங்களே ஒரு முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, யாரோ நமக்கு உதவி செய்து விடுவார்கள் என்ற எண்ணமே தவறு. அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற இறைவன் நமக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறார். அவருடைய நிர்வாகத்திலே பல பிரிவுகள் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. எது எளிது என்று பார்க்க வேண்டுமே தவிர, இடர் நிறைந்த பாதைகளையும் பேராசைகளையும் துன்பத்தை நிவர்த்தி செய்து விடுவதற்கு துடிக்கிற ஒரு நிலையையும் மனிதர்கள் கைவிட்டாலே நிம்மதியை அடைகிறார்கள். காரணம், இவருடைய இருக்கிற இறைவன் இவனுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக பரிசீலிக்கிறார். வினைப்பயனால் வந்த துன்பங்கள் படிப்படியாக அனுபவித்துத்தான் தீருமே தவிர, அடியோடு மாற்றவல்ல சக்தி பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் இறைவன் வழங்கவில்லை என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.